விழுப்புரத்தில் லாரி ஓட்டுநரின் மகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூரைச் சேர்ந்தவர் மாணிக்கம். லாரி ஓட்டுநரான இவரது மகள் ஷீலா நீட் தேர்வில் 489 மதிப்பெண் பெற்றதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சீட் கிடைத்தது. ஒழுகும் குடிசை வீட்டில் தனது மருத்துவ கனவை நனவாக்கிய ஷீலாவுக்கு ஊர் மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கல்லூரி படிப்பை தொடர போதிய வருமானம் இல்லாததால் மாணிக்கத்தின் குடும்பத்தினர் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து தங்கி படிக்க நிதி உதவி அளிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். படிச்சு 568 இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆனோன்றது பெரிய ஆசை. அதனால நான் நீட்டுக்கு படிச்சுட்டு அதுல 489 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் இப்போ எங்கள் அப்பாவால் அது கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால அரசு எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா சேர்த்துட்டாங்க. சேர்த்துலேருந்து அந்த குழந்தைய எடுத்து வச்சு வாழ்த்துக்கள் படிக்க வச்சு 1வது 12வது படிச்சிது. அப்புறம் நீட்டு எக்ஸாம் படிச்சிது. அப்புறம் டாக்டர் சின்ன வயசுலேருந்து அது சின்ன புள்ளிலேயே டாக்டர் தான் நான். அதேமாரி அதுக்கு டாக்டர் படிக்க போகிறேன்னு சொல்லுவா. அதை எழுதி போட்ட இடத்த டாக்டர் சீட்டு கிடச்சிச்சு. போகிறதுக்கு இட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாத ப்ரமோஷனு. அரசாங்கம் வந்து பார்த்து இந்த குழந்தைக்கு வேணா உதவி பண்ணால் அது படிச்சிங்க அதுங்காலத்துக்கு